சொல்வதெல்லாம் உண்மை. பேர் என் பேர் அஞ்சகம். டிஃப்ரெண்டா இருக்கு பேரு. அஞ்சுகம்னா என்னது? அஞ்சுகம்னு வச்சாங்க. சரி சொல்லுமா. லவ் பண்ணி தான் மேடம் கல்யாணம் பண்ணாங்க. அது மட்டும் கரெக்டா பண்ணிடுறீங்கல்ல. எப்படி லவ் பண்ணீங்க? பொண்ணு கேட்டு வந்தாங்க, எங்க அம்மா கொடுக்க மாட்டேன்ட்டாங்க மேடம். நான் வேலைக்கு போகும்போது டார்ச்சர் பண்ணி உளுந்து செத்துரும் வச்சிரும். அவர் என்ன வேலை செஞ்சு? வண்டி ஓட்டுறாரு, ராலி ஓட்டுறாரு, லாரி ஓட்டுறாரு. அவங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க? அவங்க வீட்டுல அவங்க அம்மா, அவங்க 3 பொண்ணு 2 பையன் அவங்க வீட்டுல. சரி, நீங்க எப்படி கல்யாணம் பண்ணீங்க அதை சொல்லுங்க. அதான் கூட்டிட்டு போயிட்டாரு மேடம். அதை சொல்லல. கூட்டிட்டு போயிட்டாருன்னா உங்களுக்கு எங்க போச்சு புத்தி? அப்பா அம்மாட்ட சொல்லாம போயிட்டீங்க. அம்மா இவ்வளவு சொல்லியும் கேட்கல மேம். அப்படி என்ன அவர்கிட்ட அட்ராக்ஷன்? எதனால நம்பி போனீங்க சொல்ல முடியுமா? மேடம் இது பயமுறுத்தி நல்லா ஓடி போக மாட்டாங்க. சும்மா எல்லா பழிய அவங்க மேல போடாதீங்க. நீங்க ஏன் போனீங்க? உண்மையை சொல்லணும். பிடிச்சிருந்தது அவரை? பிடிச்சிருந்துதான் போனேன். அதுக்கப்புறம் அது 2 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா தான் வச்சிருந்தாரு. சரி, போனீங்க. எங்க போனீங்க? ஊருக்கு தென்காசி கூட்டு போனாரு. தென்காசில இருந்து இங்க வந்து கல்யாணம் பண்ணீங்களா? இங்கதான் வந்து கல்யாணம். எல்லாரும் வந்தாங்களா கல்யாணம்? எங்க அம்மாலாம் வரல, எங்க வீட்டுல யாருமே வரல. அவங்க வீட்டு ஆளுங்க தான் சேர்ந்து முடிச்சு வச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிட்டீங்களா? ஜாயின்ட் ஃபேமிலியா? சொல்லுங்க, எப்படி இருந்தது வாழ்க்கை? நல்லாதான் போயிட்டு. ஃபர்ஸ்ட் குழந்தை, ஆம்பளை குழந்தை பிறந்து இறந்துருச்சு மேடம். அதுக்கப்புறம் 2 பொண்ணு இருக்கு இப்ப. சரி, நல்லாதான் இருந்து வச்சிருந்தாரு. இப்ப வந்து அந்த பொண்ணுக்கு தொடர்பு இருந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி தொடர்பு இருந்துச்சு மேடம். எப்படி உங்களுக்கு தெரிய வந்தது? நிறைய பேர் வந்து என்கிட்ட சொன்னாங்க, அந்த மாதிரி வேலை பார்க்குற இடத்துல உன் புருஷனை கூட்டிட்டு பேசிட்டு அலையறாங்கம்மா ரோட்ல அப்படின்னு சொல்லவும், நாங்க போய் எங்க அம்மா போய் இந்த மாதிரி அவங்களுக்கு 2 குழந்தை இருக்கு, நீ ஏமா இப்படி பண்றேன்னு அவங்களுக்கு போய் கேட்டு பிரச்சனையை விட்டுட்டாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சிருச்சு. அதை விட்டுட்டு இப்ப என் மேல சந்தேகப்பட்டு நான் வந்து பால் வாங்க கூட காசு தர மாட்டேன் மேடம். குடிச்சிட்டு டெய்லி 2 பாட்டில் வீட்டுக்கு வாங்கிட்டு வர. எப்போல இருந்து இப்படி? இப்ப இந்த ஒரு 2 வருஷம் விட்டதுக்கு அப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறமா இப்ப வந்து 2 பாட்டில் வீட்டுக்கு. பச்சை குழந்தை வச்சிருக்க மேடம். 1.5 வயசு தான் ஆகுது. பால் வாங்க கூட காசு இருக்காது. எங்க அம்மா தான் போய் வீட்டுல போய் வாங்கிட்டு வந்து காய்ச்சி கொடுப்பேன். அன்னைக்கெல்லாம் தண்ணியை ஊத்தி கொடுத்தேன் மேடம், பால் இல்லாம. டெய்லி 2 பாட்டில் வீட்டுக்கு குடிக்க வர்றது. அன்னைக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் குழந்தைக்கு உடம்பு சரின்னு ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போன பாவடை பார்க்காரு. நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனே எங்க போனேன்னு கேட்காரு மேடம். அப்புறம் வந்து வீட்டுக்கு வேலை வர நேரம்லாம் எவன் டெடி போயிட்டு வந்த நீங்க வேலைக்கு போறீங்களா? நான் இப்பதான் மேடம் ரோட்டு வேலைக்கு போறேன். குழந்தை என்ன பண்ணுவீங்க? அம்மாட்ட விட்டு போறேன். உங்க தங்கச்சி அக்கா எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா? அவங்களும் நல்லா இருக்காங்க. அம்மா சொன்னது கேட்டிருக்கலாம்ல? அதான் மேடம் இப்ப தப்பு பண்ணிட்டு தூக்கி பாக்குறது. அப்புறம் எவன் தேடி போயிட்டு வந்து மாமன்ட்ட போயிட்டு வந்து அவன் தங்கச்சி புருஷன்ட்டு போயிட்டு வந்து பச்சையா கேட்கறது, குடிச்சிட்டு வந்து அப்புறம் குழந்தைகளை போட்டு அடிக்கிறது, நெஞ்சில அடிச்சுக்கிறது, வேணும்னு என்ன சாவ போறேன் அப்படி. குழந்தை அடிக்கிறாரா? குடிக்காத டைம்ல எப்படி இருக்காரு? குடிக்காத போது நல்லா இருக்காரு. அப்ப குடிதான் பிரச்சனை. குடி ஆரம்பிச்சது அந்த பொண்ணை விட்டதுக்கு அப்புறமா? அதாம்மா இப்ப ரொம்ப குடி. அந்த பொண்ணை விட்டதுக்கு அப்புறம் ரொம்ப குடி. இப்ப நீங்க என்ன செய்யலாம்னு இருக்கீங்க? எனக்கு வேண்டாம் மேடம். எங்க அம்மா வீட்டுல இருந்துட்டு நான் வேலை பார்த்து என் குழந்தைங்களை பாத்துக்கிறேன். அப்ப போக வேண்டியதுன்னு அம்மா வீட்டுக்கு? அங்க வந்து அன்னைக்கு கூட நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன் மேடம். திங்கக்கிழமை அன்னைக்கு வேலைக்கு போறேன். வண்டியில மறைச்சிக்கிட்டு வண்டியில இருந்து கீழே இழுத்து போட்டுட்டாரு. இந்த பாருங்க கையில தேய்ச்சிருச்சு. வேலை செய்ய விடுறது இல்ல. வந்துட்டு வீட்டுக்கு வந்து நின்றுட்டு டார்ச்சல் பண்ணிட்டு வான்னு கூட்டு போறது. 1 வாரம் தான் நல்லா வச்சிருப்பாங்க மேடம். அதுக்கப்புறம் குடிச்சிட்டு வந்து அது இதுன்னு பச்சையா கேட்பாங்க. அதுக்கப்புறம் சந்தேகப்பட்டுதான் மேடம். ஃபுல்லா சந்தேகம் தான். சரக்கு அடிக்கிறது சொல்லிட்டு விஷத்தை ஏதாவது சாப்பிடுறாங்களா? இந்த சரக்கு அடிக்கிறவங்க எல்லாருமே இந்த குடி போதையில சந்தேகப்படுறது, பொண்டாட்டி அடிக்கிறது, பேசுறது. எங்க வீட்டுல இருந்து மேடம் கோச்சிட்டு வந்து எங்க அம்மா வீட்டுல வந்து எங்க அம்மா கேட்காங்க, நீ எத்தனை வாடிதான் கூட்டு போய் வச்சுட்டு இது பண்ணுவ அப்படிங்கிறதுக்கு எங்க அம்மாவை கத்தியை விட்டு கிழிச்சு உன்னைய இது பண்ணிடுவான் அப்படின்னு எங்க அம்மாவை கேட்காரு மேடம். இப்ப கூட ஒரு தாலி கூட இல்லை மேடம். இங்க பாருங்க, அப்ப அந்த அளவுக்கு எங்க அம்மா என்ன 4 பொம்பளை பிள்ளைதான். 5 சவரம் போட்டாங்க மேடம். 1 கூட இல்லை. இது வந்து நான் இப்ப வேலை பார்த்து என் குழந்தைங்களுக்கு எங்க அம்மா எடுத்து போட்டாங்க, அதை நான் போட்டிருக்கேன்.
உங்க பேருமா? என் பேர் தெய்வானம்மா. ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பீங்கல்ல? 4 பொம்பளை 4 பசங்களையும். பொண்ணுதாம்மா. எங்கள் வீட்டுக்காரர் வயசாகி போச்சுமா. ம், அதனால இந்த பொண்ணை 2-3 வாட்டி கேட்டு வந்தாங்க அவங்க வீட்டில் இருந்து. ம், நான் இன்னும் 1 வருஷம் ஆகும் கல்யாணம் பண்ணி கொடுக்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டேன். கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அவங்க என்ன இவ கம்பெனிக்கு வேலைக்கு போய்கிட்டு இருந்தா. கூடவே பின்னாடியே அலைஞ்சு திரிஞ்சு கூப்பிட்டு போயிட்டேன். ம். கூப்பிட்டு போயிட்டு சரி போயாச்சு உன்னை என்ன செய்ய அப்படின்னு நாங்களும் இருக்கட்டும்னு ஏதோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் செஞ்சேன். கொஞ்சம் நகை கொடுத்தேன், பாத்திரம் பண்ணம் கொடுத்து எப்படியோ நல்லா இருக்கட்டும்னு விட்டோம். ம். மேடம் எங்கே மேடம் 3 குழந்தை. ஃபஸ்ட்டு குழந்தை அது என்னோட கடமை, பார்க்க வேண்டிய கடமை. 2வது குழந்தை, அதுக்கப்புறம் இன்னொரு குழந்தை. 3 குழந்தைக்குமே நான் தான் பார்த்தேன். அவங்க 1 ரூபா கூட செலவு பண்ணதில்லை. நான் தான் செலவு பண்ணேன். என்ன செய்ய கால் கையெல்லாம் வீங்கிரும் அவளுக்கு. அந்த குழந்தை என்ன பண்ணா நம்ம புள்ள செத்து போவோமே அப்படின்னு நினச்சிட்டு நான் தான் செலவு பண்ணி எல்லாமே பார்த்தேன். கல்யாணம் ஆகி 7-8 வருஷம் நல்லா தான் இருந்தாங்களா இல்ல இப்படி? இல்லை எப்பயுமே அப்படித்தான். அவன் நல்லா இருந்தேன் 2 சொல்ற. வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லாதான் கொஞ்ச நாள் அப்படி ஒரு வாரம் 1 மாதம் அங்கன்னா 1 மாதம் இப்படி அங்கே போய்கிட்டும் வந்துக்கிட்டும் குடிபோதை மட்டும்தாம்மா பிரச்சனை. அதுதான் பிரச்சனை. குடிப்பழக்கம் தான் பிரச்சனை. ஆமாம் மேடம். வாயில் என்னதான் வாருது, என்னதான் பேசுகிறோம், இதெல்லாம் கிடையாது. சரி. என்ன வாயில் வருதோ அது மொத்தம். இங்கே எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போனா படுறி பார்ப்போம். அங்கே போயிட்டு வந்தியா, அவன்கிட்ட போனையா, இவன்கிட்ட போனையா. ஒரு பொட்டை சேலை எவ்வளோ தான் தாங்க முடியும் மேடம், நீங்களே சொல்லுங்க. இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா மேடம்? எப்போ பாருங்க அதுதான். இங்கே வந்தால் எங்கள் இன்னொரு பொண்ணு வீட்டுக்காரனை சாக்கு வச்சு பேசுறது. அங்கே போனால் அவங்க தம்பிங்க 2 பேர் இருக்காங்க. கீழே இருக்கவன்கிட்ட போனையா, மேலே இருக்கவன்கிட்ட போனையா. இது வந்துமா உங்க வீட்டுல மட்டும் இல்ல, இந்த குடிபோதை இருக்கிறதுவங்க இந்த மாதிரி தான் சந்தேகப்படுறாங்க. 2 ஒண்ணா வருது போல இருக்கு. ஊராக போய் கல் உடச்சி தான் என் பிள்ளைய நான் காப்பாற்றினேன். அப்படிலாம் காப்பாற்றி கடைசியில் இந்த இன்னும் 3 பொண்ணு, இன்னும் 2 பொண்ணு கல்யாணம் ஆயிருக்கு. அவங்களாம் நல்லா இருக்காங்க, இந்த பிரச்சனையும் இல்லை. இதால தான் மேடம் எனக்கு நிம்மதியே இல்லை. உங்க பெரிய பொண்ணு? எங்கள் பெரிய பொண்ணு பக்கத்துலேயே தான் இருக்குது. அதுக்கு பிரச்சனை ஒன்றும் இல்லை. இல்லை, இன்னொரு பொண்ணு பக்கத்தில் தான் இருக்குது. அதை பற்றியும் பிரச்சனை இல்லை. அவங்க வேலையை பார்க்குறாங்க, கஞ்சியை குடிக்கிறாங்க. இதால தான் எனக்கு பிரச்சனை. சரி லைசன்ஸ் இல்லை, வண்டி ஓட்டுவாப்பில் லைசன்ஸ் இல்லைன்னு இவ வந்து சொன்னான். ஏம்மா லைசன்ஸ் இருந்தால் வண்டி ஓட்ட போவாப்பில், வேலை இல்லைம்மா அப்படின்னு சொல்லவும் வேலைக்கே போக மாட்டேன். 20,000 கொடுத்து லைசன்ஸ் எடுத்துட்டு வண்டி ஓட்ட போக சொல்லுமான்னு கொடுத்தேன். 20,000 எதுக்குமா லைசன்ஸ்க்கு? யாராவது இறந்து போறாங்கல்ல மேடம், லைசன்ஸ் அது அவங்க உடனே லைசன்ஸ் வேணும்னா இருக்கும்ல, உடனே அதனால வேணும்னா அது 19,000 அப்படி கொடுத்து வாங்குறாங்க. இதுதான் நம்ம நாட்டோட நிலைமை. அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, இறந்து போனவரோட லைசன்ஸ 19,000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஏன் ரோடு ஆக்சிடென்ட்ஸ் வராது? அப்புறம் அந்த 20,000 ரூபாய் என்ன பண்ணாரு? அதான் லைசன்ஸ் வீட்டுக்கு வேலைக்கு போகாம இருந்தாரு மேடம். அதுல 5,000 செலவாயிடுச்சு. 15,000 கிட்ட இன்னும் 2,000 கொடுத்தாதான் தருவேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் அதை கூட வாங்கல. இன்னும் வாங்கல மேடம். அதையும் நான் வட்டி கட்டுறேன். அந்த நகையை கொண்டு வச்சு கொடுத்துட்டு நான் வட்டி கட்டுறேன். பிறகு இவளுக்கு போட்ட நகை மொத்தமும் வச்சாச்சு. நான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பசங்க 2 பசங்க, இன்னொரு பொண்ணு கல்யாணம் ஆகாத இருக்கு. இன்னும் இப்போ கல்யாணம் ஆன பொண்ணும் 2 பேரும் வேலை செஞ்சாங்க. இவன் நகையெல்லாம் நான் தான் மேடம் மூட்டி நான் தான் வச்சுருக்கேன். ஆனால் கொடுக்கல, நான் வச்சுருக்கேன். அப்படிலாம் பண்ணி சரி இன்னைக்கு நல்லா வச்சுக்கிடுவாங்க, நாளைக்கு நல்லா வச்சுக்கிடுவாங்க, அடுத்த மாதம் நல்லா வச்சுக்கிடுவாங்கன்னு எத்தனை நாளைக்கு மேடம் நான் எங்கள் வீட்டுக்கு வந்தா இவ கோச்சிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துடுவல்ல. அப்போ வந்தா நீ 1 வாரம் கூட்டிகிட்டு போகிற, 2வது வாரம் இப்படி அடிச்சு பற்றி விடுதையே, உனக்கு எதுக்கு, வேண்டாம் விட்டுரு, நீ யாரன்னா கல்யாணம் பண்ணிக்கோ, நாங்கள் கையெழுத்து போட்டு தரோன்னு சொன்னா. ஏய் என்னடி இருடி, உன்னை தூக்கி போட்டு அசிங்கமாக பச்சையாக சொல்லிட்டு போகிறான் அன்னைக்கு. இப்போ உங்க வீட்டுக்காரர் எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்றாரா? என்ன சொல்றாரு? எங்கள் வீட்டுக்காரர் அவர் வேணான்னு தான் சொல்லுதாரு. வேணாம் நம்ம வருஷம். எங்கள் வீட்டுக்காரர் ஒரு நாள் இவளை பிடிச்சி வண்டியில் இழுத்து போட்டு பரன்னு இழுத்துட்டு போயிட்டாப்புல. அப்போ நான் எங்கள் வீட்டுக்காரர் போய் எதுக்கு இப்படிலாம் இழுத்துட்டு வர ரோட்டில் அசிங்கமா அப்படின்னு சொன்னதுக்கு எங்கள் வீட்டுக்காரர் அடிச்சு தள்ளி 1 மணி நேரம் எந்தியாமல் படுத்திருந்தாரு. அப்பா வயசானவர். அதை எங்கள் வீட்டுக்காரர் சொல்லுது, வேணாம் அவன்கிட்ட நம்மளால அடி வாங்க முடியாது, வேணாம் நம்ம பிள்ளைய தீர்த்து விட்டுருவோம், நம்மகிட்டே கடந்துட்டு போட்டோம்னு அவர் சொல்றாரு. வேற ஏதாவது காரணம் இருக்கா அந்த சந்தேகப்படுறதுக்கு? இல்ல மேடம். அவர்கிட்ட பேசி பார்ப்போமா? பேசுங்க, நேராவே பேசுங்க. நானும் இருக்கமில்ல, இவளும் இருக்கல்ல, நேரா கூப்பிட்டு நீங்களே பேசுங்க. உங்க பேரு? இசை செல்வம். இசை செல்வம். இவ்வளோ அழகான பேரை வச்சுட்டு, செல்வம் இசைன்னெல்லாம் பேரை வச்சுட்டு, என்னங்க இது? எப்போல இந்த குடிப்பழக்கம் ஜாஸ்தியாச்சு? தம்பி நிஜமாவே நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். நீங்கள் இந்த குடிபோதையில் தெரியாமல் அப்படியெல்லாம் பேசுகிறீங்களா?
ஒன்றும் தெரியாது ஒன்றும் காலையில் அவள்கிட்ட கேட்பேன் எதுவும் பேசினா அடிச்சேனா கேட்பேன் ஆனால் அடிக்க மாட்டேன் அவளை பெரும்பாலும். அப்ப நீங்க இந்த சாப்பிடுறது தான் உங்களுக்குள்ள விஷம் ஆயிடுறது. நான் டெய்லியும் சரக்கு அடிப்பேன். அவளுக்கே தெரியும். வண்டி ஓட்டு வருவேன். காலைல 5 மணிக்கு வண்டிக்கு போயிடுவேன். சாயந்தரம் 3-4 மணிக்கு நான் வீட்டுக்கு வரேன். லேட் ஆகும். வரும்போது உடம்பு வலி வெயிலுக்கு சாப்பிட்டு தான் நான் வருவேன் வண்டிக்கு போயிட்டு. சரி, சாப்பிட்டு ஒரு நேரம் மற்றபடி படுத்துருவேன். நீங்க அந்த பொண்ணை விரும்பி தானே கல்யாணம் பண்ணீங்க. ஆமாம் வரும். கல்யாணம் பண்ணும்போது அவளை நல்லா வச்சுக்கணும், நல்லா குடும்பம் பண்ணணும்னு நினைச்சீங்களா? கல்யாணம் முடிஞ்சு எங்கள் வீட்டில் வீட்டுக்கு மேலே மாடி வீடு கட்டினா அங்கே தான் நல்லா நல்லா தான் வச்சுருந்தோம். எங்களுக்கு ஒன்றும் எல்லாமே நல்லா தானே நல்லா இருந்தது. அப்புறம் உங்க வாழ்க்கை எப்படி கோட்டை விட்டீங்க? எப்படி உங்களுக்கு இந்த யாரோடைய தொடர்பு இருந்தது சொல்றாங்க 2 வருஷம் முன்னாடி? இல்லையா எனக்கு அப்படி யாரும் சொன்னாங்களே ஒரு பழக்கம் பொண்ணோட தொடர்பு இருந்ததுன்னு. செல்வி இல்லை இல்லை அவங்க வந்து மலையில் 4 பேர் வேலை செய்வாங்க. அது மாதிரி வேலை இருந்துச்சு. இல்ல மேடம் அப்படி ஒன்றும் கிடையாது. இருந்து அந்த பிரச்சனை அந்த அந்த பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு குடிப்பழக்கம் ஜாஸ்தியாச்சா? இல்லை நான் ட்ரிங்க்ஸ் வந்து நான் இவருக்கு முதல்ல அடிப்பேன். அதுக்கு பழக்கம் ஒரு எத்தனை வயசுல இருந்து அடிப்பீங்க ட்ரிங்க்ஸ்? எனக்கு ட்ரிங்க்ஸ் எப்படியும் ஒரு 8 வருஷம் பழக்கம் வரும். கல்யாணம் முடிஞ்சிருந்து கல்யாணம் முடிஞ்சிருந்து அதுக்கு முன்னாடி தண்ணி அடிக்க மாட்டீங்களா? அதுக்கு முன்னாடி அடிக்கும். அது எப்படி கல்யாணம் ஆனப்ப எப்படி சரக்கு அடிக்க ஆரம்பிச்சீங்க? உண்மையா பேசணும். அடிக்க மாட்டேன். எப்போல இருந்து ஆரம்பிச்சீங்க? அதான் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். ஏன்? சும்மா அப்படியே சாப்பிட்டு வயசு யாரை பழக்கப்படுத்தினாங்க? உங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது என்ன வயசு? 22 வயசு. 22 வயசு. அது வரைக்கும் நீங்க சரக்கு சாப்பிட்டதே கிடையாது. ஆஹா. போய் சொல்லக்கூடாது. பாக்கு போடுவேன். மற்றபடி அந்த ஆன்ஸ் அதை மற்ற பத்தாதா? ம் பத்தாதா அது? அதுவும் வேலை செய்யும்போது தான் போடுவேன். ஏன் அது அது இல்லாம வேலை செய்ய முடியாதா? வெயிலுக்கு கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும். எல்லாம் பசங்களாம் ஜாலியாக போடும். ஜாலியா அடிக்கிறதுன்னு ஆரம்பிக்கிறீங்க. அதுக்கப்புறம் எங்க கொண்டு வந்து முடியுது பாத்தீங்களா? இந்த பொண்ணை இழுத்து வெளியே போட்டு வண்டியில இருந்து இழுத்து வெளியே போட்டு அவங்க அப்பாவை அடிச்சு அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எங்க வீட்டுக்காரர் அடிக்கிறதுக்கு என்ன ரூட் இருக்கு மேடம்? எங்க வீட்டுக்காரர் அடிச்சீங்களா? அடிக்கிறதுக்கு. வயசுல பெரியவங்கள அது ஒரு அப்பா ஸ்தானத்துல ஒரு இருக்கிறவங்கள அடிப்பீங்களா நீங்க? அது ஒரு 4 மாசம் இருக்கும். அடிப்பீங்களா அப்படி? பாருங்க எப்படி அவர் சொல்றேன். குடிச்சிட்டாருன்னா அவர் பேசுகிறேன் என்ன பேசுவார். என்ன பேசினாரு? என் புள்ளைய விடு, நான் கூட்டு போறேன்னு சொன்னாரு மேடம். நீ நல்லா வச்சிருக்க மாட்டேக்க, விட்டுரு அப்படின்னு சொன்னதுக்கு தான். மனைவியை நல்லா பாத்துக்க முடியலன்னா ஏன் கல்யாணம் பண்றீங்க? நல்லா நீங்க பார்த்து குடிச்சிட்டு அங்கேயே இருக்க வேண்டியதுதானே? ஜாலியா குடிச்சிட்டு ஷாப்பு முன்னாடியே படுத்து கிடக்க வேண்டியது. வேலைக்கு போறதுன்னா போலாம், இல்லையா பட்னி கிடந்து அங்கேயே குடிச்சிட்டு அங்கேயே படுத்துக்கலாம். எதுக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்குறீங்க? அப்படி இந்த வாரம் கூப்பிட போனேன். சரி, நீங்க இன்னொன்னு சொன்னீங்கல்ல. ஃபோன் பண்ணேன். அதெல்லாம் விடுங்க. சின்ன பிரச்சனைங்க சொன்னீங்கல்ல, என்ன சின்ன பிரச்சனை? குடிச்சிட்டு சத்தம் போடுறது. என்னத்துக்கு சத்தம் போடுவீங்க? என்ன சத்தம் போடுவீங்க? வராத கிடியாம சத்தம் போடுவேன். அதுதாங்க பெரிய அதான் பிரச்சனையே. பெரிய பிரச்சனை. அதை நான் சத்தம் போடுவேன். சரி, பொண்டாட்டி சந்தேகப்படுவீங்களா? அவள் அம்மாட்டு போகாத அடிமை. எதுக்கு சந்தேகப்படுறீங்க? நான் சொல்கிற கொஞ்சம் கேளுங்க. அவள் அம்மாட்டு போகாத அடிமை. இது அம்மாவே சொல்லியிருக்கு. என் பொண்ணு என் வீட்டுக்கு தானே வரா, அடுத்த வீட்டுக்கு படுக்குவா போயிருக்கா, இப்படியே சொல்லுவாங்க. அப்படிலாம் எங்க அம்மா சொல்ல மாட்டாங்க. நீ சொல். சத்தியமா என் புள்ள மேல சத்தியமா அந்த மாதிரி வார்த்தை என் வாயில என் வீட்டுக்கு தானே வராங்க அப்படின்னு தான் என் கேட்டிருக்காங்க. வீட்டுக்கு வராம அவ எங்க போவா? நான் கேட்டது என்னது உங்ககிட்ட? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. உங்கள்ட்ட என்ன கேட்டேன்? நீங்க உங்க மனைவியை சந்தேகப்படுவீங்களா? இந்த வார்த்தையை தான் அதெல்லாம் விடுங்க. நீங்க உங்க மனைவியை சந்தேகப்படுவீங்களா? ஜாலியா பேசுவேன். எப்பவுமே இருக்கும் ஜாலியா ஜாலியா பேசுவேன். பேசுறது வேற, சந்தேகப்படுறது ஜாலியா வேற. பேசுவேன். அது மத்த நேரம் தான். அது நான் ஜாலியா நீங்க உங்க பேசுறது. மனைவியை சந்தேகப்படுவீங்களா மாட்டீங்களா? அந்த மாதிரி இருந்தா அவ மேல சந்தேகம் பட மாட்டேன். பண்ண மாட்டீங்க. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேன். சந்தேகம் படுவார் மேடம். லவ் போய் பண்ணி கல்யாணம் இதெல்லாம் பண்ணிட்டேன். அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தப்ப என்ன பண்ணாங்க? இதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது, வெக்கம் மேடம். இதெல்லாம் வெளியே சொல்ல தண்ணி உள்ள போச்சுன்னா என்னென்ன என்ன பண்றாங்க? பண்றேனே தெரிய மாட்டேங்குது மேடம். அப்படி துன்படுத்துறது, அவள் தும்ப அடிக்கலாம் மாட்டேன். பின்னாடி துரத்தி லவ் பண்ணறது. அந்த பாட்டுல அந்த பொண்ணு வேலை அவள் செஞ்சு பொண்ணு அடிக்க மாட்டானு. அவளை எப்ப அப்படியே அடிக்கல, மாசமா இருக்கும்போது அடிச்சு கீழே தள்ளல. மேடம் அது அவங்க நடந்து 2 அக்காவே வருஷம். பக்கத்து வீட்டுல தான் இருந்தாங்க மேடம், மாடியில. அவங்களே ஒடியாந்து வந்து ஒரு நாள்லாம் கையில மாசம் வரும்போது கீழே ஊனி தேய்ச்சி அவங்களே உங்க அம்மா வீட்டுக்கு பார்த்து போ, நீங்க இருந்தா உனக்கு கொண்டுருவான்னு அவங்க அக்காவே சொல்லி என்னை அனுப்பி வச்சாங்க. அது அன்னைக்கு மாசமா நடந்ததுமா? இருக்கும்போது. அதுக்கப்புறம் அடிக்கிறது உண்டா அவங்கள? அடிப்பாரு, சந்தேகப்படுவாரு. பயங்கர சந்தேகம். அத இப்ப நேரே சொல்லணும் மேடம். இவங்க சொல்லுங்க. அங்க வந்தா எங்க பெரிய பொண்ணு வீட்டுக்காரன, அங்க போனா அவங்க தம்பிங்க ஏன் 2 இப்படி சந்தேகப்படுறீங்க தெரியுமா? நீ பேசுற தம்பிலாம் விழுக்காத. என்ன உனக்கு பேச தெரியுதா? சொன்னையா இல்ல, இல்லையா? அங்க முடிவு பண்ணிட்டு நீ வந்தியா? சொன்னானா இல்லையா? என்ன சொன்னானா சொல்லு? இல்லையா? யார சொன்ன? என் தம்பி சொன்ன? மிஸ்டர் இசை செல்வம். மணிகள்லாம் நீங்க சொல்ல மாட்டேங்க. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. மணிகண்டன் அவங்கள மிரட்டுறது வேலை வச்சுக்காதீங்க. அவங்க மணிகண்டன் உங்களுக்கு அடிமை எல்லாம் கிடையாது, புரியுதா? நான் இந்த நீங்க வாரத்துல என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? போன வாரத்துல 2 ட்ரிப் நான் போயிருக்கேன், 3 ட்ரிப் கூட போயிருக்கேன். இசை செல்வம், அதெல்லாம் இருக்கட்டும். பிரச்சனை என்னது பாப்போம். நீங்க போய் கூப்பிடுறது அதெல்லாம் வேற எங்க விஷயம். அம்மா 2 ட்ரிப் அனுப்பியிருக்கேன். அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைங்க. நீங்க ஏன் அவங்கள சந்தேகப்படுறீங்க? மேல நான் சத்தியமா சொல்றேன், என் தொழில் மேல ஆணையா, நான் அவளை வந்து இவ்வளவு ஜாலியா பேசுறது உண்டு. அவளுக்கே தெரியும். ஜாலியா பேசுறது, சந்தேகப்படுறதெல்லாம் ஜாலியா பிடிக்காம பேசுறது. நான் ஜாலியா பேசுவேன். ஜாலியா தான் ஜாலியா ட்ரெஸ் இருக்கும். தூக்கி பாத்தீங்களா?
குடிச்சிட்டா என்ன பண்றேனே இதெல்லாம் தெரியாது. சொல்லு செய்யவே இல்லை இந்த மாதிரி அங்கே போய் அம்மாட்ட ஒன்றுக்குன்னு இப்பதான் மேடம் அம்மா கேவலமா பெருசாகிக்கிறது தெரியலையா தம்பி உங்களுக்கு? என்ன மேடம் ரொம்ப கேவலமா தெரியலையா மனைவி எப்படி ட்ரீட் பண்ணறது? இதெல்லாம் தான் பௌருஷமா, குடிச்சிட்டு இந்த மாதிரிலாம் பண்ண பேசிட்டு வீரத்தனமா? எனக்கு 3 தங்கச்சி இருக்கு. உங்க தங்கச்சி எப்படி நடத்தணும்னு நினைக்கிறீங்க மச்சாங்கள்? அவங்கள அந்த மாதிரி தான் நடத்துறீங்களா உங்க பொண்டாட்டிய? என் பேச்சை வந்து முழுசு அது கேட்காது. உங்க அடிமையெல்லாம் கிடையாதுங்க அவ. 100க்கு 50% அதை கேட்காது. அவங்க முக்காசி உங்க அடிமையெல்லாம் நான் கிடையாது. சொல்றேங்க. இத பாருங்க, சந்தேகப்படுறது தப்புங்க. இவங்க அம்மா பேச்சு, இவங்க அக்கா பேச்சு, இவங்க தங்கச்சி பேச்சு தான் கேட்கறது. ஓகே, வணக்கம் மேடம். வணக்கம். நீங்க சொல்லுங்க, என்ன பிரச்சனை? இவன் ட்ரிங்க்ஸ் அடிக்க தான் பிரச்சனை. ட்ரிங்க்ஸ் அடிச்சிட்டு தப்பு தப்பா தப்பு பேசுறது, தப்பா பேசுறது. அந்த பொண்ணை பத்தி எந்த பிரச்சனையும் கிடையாது. சந்தேகப்படுறது ரொம்ப தப்பான விஷயம் இல்ல? நானும் எவ்வளவு தூரம் அட்வைஸ் நான் பண்ணிட்டேன். தான் அவர்கிட்ட கேக்குறேன், உங்க தங்கச்சிங்க இருக்காங்க, உங்க வீட்ல அக்கா இருக்காங்க, அவங்களாம் அவங்க ஹஸ்பண்ட்ஸ் எப்படி நடத்தணும்னு நீங்க விரும்புவீங்க? அது மாதிரி தானே நீங்க உங்க மனைவியை நடத்தணும். அவங்க அம்மாட்டையும் கேளுங்க, தஞ்சிட்டையும் கேளுங்க, அட்வைஸ் பண்ணிட்டு தான் இருக்கு. எப்போ முதல்ல அட்வைஸ் தான் பண்றது. அப்படி பண்ணாதடா வைக்காதடான்னு சொல்லிட்டு. அப்பா அந்த கிடையாது. குடிப்பழக்கத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு ஏதாவது வழி இருக்காமா? எவ்வளவோ சொல்லி பார்த்தாச்சு மேடம். எவ்வளவு அட்வைஸ் பண்றது, உட்கார வச்சு கூட பேசியாச்சு. ஏன்டா அப்படி பண்றேன்னு. எப்படி இந்த பழக்கத்துல போய் மாட்டினாரு? இந்த லாரி ஓட்ட போனாங்க இல்லையா, அந்த கடினமான வேலை, அது மலைக்குள்ள வேலை பார்க்கறது. சரி உடம்பு வலிக்குன்னு சாப்பிட்றது, அது அப்படியே ரெகுலரா அப்படியே மாறிடுது. நீங்க கொஞ்சம் ஃபேமிலி பத்தி சொல்லுங்களேன், உங்க ஃபேமிலியை பத்தி. எங்க ஃபேமிலி பார்த்தீங்கன்னா, அப்பா சின்ன பிள்ளையிலே இறந்துட்டாரு. நாங்க 5 பேர், 3 பொண்ணு 2 பையன். அப்பா இறந்தவொடனே அவங்கவுங்களா வேலை பார்த்து அப்படியே ஃபேமிலி ரன் பண்ண நீங்க சூழ்நிலை. படிச்சீங்களா? படிச்சிருக்கேன். எது வரை படிச்சு? பிஎட் பண்ணியிருக்கேன் மேடம். இன்னும் மத்த 2 பொண்ணுங்க? மற்ற பொண்ணு படிக்கல, 10th 12th தான். நான் 12th படிக்கும்போது அப்பா இறந்துட்டாரு. நான் கரஸ்ல தான் பண்ணேன். நான் முன்ன பெரியவளாகி நான் வேலைக்கு போய், அப்புறம் இவங்கலாம் சின்ன சின்ன பசங்க. நீங்க தான் பாத்தீங்க? நான் அம்மா பார்த்தோம். அப்போ நீங்க சொன்னா கேட்பாரு? அப்படி அம்மா நினைச்சு மாதிரி. நான் அம்மா மாதிரி தான் நான் வந்திருக்கேன் கூட. சரி, அம்மா என்ன செய்றாங்க? அம்மா கூலி வேலை தான். மழை இருக்கும்போது நல்லா இருந்தோம் மேடம். அப்பா இருக்கும்போது நல்லா இருந்தோம். அப்பா இறந்தவொடனே என்ன கொஞ்சம் மழை இருக்கும்போது? மழை கல்குவாரி இருந்துச்சு. ஓகே, கல்குவாரி இருந்தது. இருந்துச்சு எங்களுக்கு சொந்தமா. Okay, எப்படி அது போச்சு? அது லீஸ் ஏதோ டெண்டர் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வறுமை தான். அம்மா நான் தான் பெரிய பொண்ணா, கொஞ்சம் பார்த்து அவங்கவுங்களா தலையெடுத்து வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க. கையில் அதிகாரம் அவங்கவுங்களுக்கா வந்துருச்சு. சரி வேலைக்கு போறாங்க, ட்ரிங்க்ஸ் பண்ணான். சரி அவனா விரும்பி கல்யாணம் பண்ணான். கொஞ்ச நாள் நல்லா தான் இருந்தான். சரி நல்லா அவர் கல்யாணம் பண்ணும்போது உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சு. நான் தான் எல்லாம் பண்ணி வச்சது. கூட்டிட்டு போயிட்டான், பேசி முடிச்சு அவங்க அம்மாட்ட போய் பேசணும். இது ரெண்டாவது உங்களுக்கு கீழே இருக்கு. எனக்கு அடுத்தவன். அதுக்கப்புறம் 3 ஒரு பேர். பையன் 2 பொண்ணு. அவங்க எல்லாம் நல்லா நல்லா இருக்காங்க. இருக்காங்க எல்லாரும். இன்னொரு தம்பி குடிக்க மாட்டாரு. அவனும் அப்படிதான். என்ன பண்றது, அவனும் அப்படிதான் இருக்கான். ஆம்பளை பசங்கன்னா குடிச்சுதான் ஆகணும்னு ஏதாவது ரூல் இருக்கா என்ன? அது இல்லாமே நல்ல ஆண்கள் இருக்காங்களே, எத்தனையோ பேர் இருக்காங்க, நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆம்பளைக்கு வந்து குவாலிஃபிகேஷன் வந்து குடிக்கிறது பழக்கம், சிகரெட் பிடிச்சாதான் ஆம்பளையா? சரி, இந்த தம்பியோட கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் விவரமா சொல்லுங்களேன், எப்படி இதுக்குள்ள போய் மாட்டினாருன்னு யோசிக்கிறேன். கல்யாணத்துக்கு நல்லா தான் மேடம் இருந்தான். 2 குழந்தையாச்சு, நல்லா தான் இருந்தாங்க. இப்பதான் அந்த சின்ன பொண்ணு பிறந்து 1.5 வருஷம் இருக்குமாடா. 1.5 வருஷமா தான் 2 பேருக்கும் சின்ன சின்ன பிரச்சனை வந்து, அது ஒரு சந்தேகம் மாதிரி பேச, அந்த பொண்ணை குடிச்சு வந்தா தகாத வார்த்தையில பேசுறது. குடிச்சு முடிச்ச உடனே கேட்பான், 5 எங்க அப்படின்னு கேட்பான். அவன் பேசுறது அவனுக்கே தெரியாது. அன்னைக்கு அப்படிதான் சண்டை போட்டுட்டு நான் என்கிட்ட தான் சொன்னான், அம்மா நான் சத்தம் போட்டேன் அன்னைக்கு, 2 சண்டை போட்டு போய் வீட்டில் போய் விட்டுருந்தோம், அக்காவா கூட்டிட்டு வரலான்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட போய் கேட்டதுக்கு, உன்னை நம்பி அனுப்பிச்சிடடான்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. சத்தம் போட்டேன், என்னை நம்பி கூட்டு வந்திருக்கடா, நல்லபடியா வச்சு இது பண்ணுன்னு சொன்னேன். சரிக்கான்னு சொல்லி கூட்டிட்டு வந்து வீட்டில் விட்டுட்டேன். சாட்டர்டே அம்மா வீட்டுக்கு போறேன். அன்னைக்கு பிரச்சனை 2 பேருக்கும். சரி பிரச்சனை பண்ணிட்டு பாக்குறேன், இவ அழுதுக்கு நிக்கிறா, என்னம்மா இந்த மாதிரி பேசுறாரு அப்படின்னு சொன்னா. உடனே மேலே போய் சத்தம் போட்டேன் இவன்ட்ட, ஏன்டா அப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு தூங்கிட்டான். அந்த போதையில தூங்கிட்டான். அப்புறம் எஞ்சி கேட்கறான், 5 எங்கக்கா அப்படின்னா. நீ தான் இப்படி பேசி அனுப்பிச்சு விட்டியடா, அப்புறம் எப்படி 5 எங்கன்னு கேட்கற அப்படின்னு. அதாவது அவன் குடி போதையில பேசுறது அவனுக்கே தெரியல. எந்திரிச்ச உடனே அவன் ஒய்ஃபை கேட்கறான், உங்க அம்மா எங்க இருக்காங்க? அம்மா அங்கதான் இருக்காங்க. இவன் அம்மா கீழே இருக்காங்க, இவன் மாடியில இருக்கான். ஒரே வீடு. own house. எனக்கு சொந்த வீடு தான். குடி போதையில திட்டுவாரா? எல்லாரையும் தான் பேசியிருக்காங்க. எல்லாரையும் திட்டுவாரு. உங்க வீட்டுக்காரர் எப்படிமா? அவர் எங்க வீட்டுக்காரர் சப்போர்ட் பண்ணுவாரா? எங்க வீட்டுக்காரு இப்பதான் அவனுக்காக கொஞ்சம் பிரச்சனையா இருந்துச்சு. இப்பதான் சரி பாவம்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருக்காரு. எங்க வீட்டுக்கார மீடியாக்கு வந்ததே தெரியாது. அவருக்கு தெரியாது இவர் இப்படி பண்ணிட்டு இருக்கிறது. அதர்வைஸ் உங்க ஃபேமிலிக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாரு. யாரு? உங்க வீட்டுக்காரர். தங்கச்சிங்களை ஹெல்ப் பண்றது, இவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, அதெல்லாம் பண்ணுவாரு. ஆனா இவர் இந்த மாதிரி பண்ணிக்கிறதுனால அவர் பிடிக்காது. ஆமா. சரி, போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு வாட்டி ரிமாண்ட் ஆனாரு. ஆமா. அது என்னமா? அவங்க இப்படிதாங்க, அவங்க ஒய்ஃபை கூப்பிட போயிட்டு அங்க போயிட்டு தங்கச்சி அவங்க அக்காவும் ஏதோ பேசியிருப்பாங்க போல. அவங்க செங்கல் தெரிய, இவன் செங்கல் தெரிய, அவங்க கண்ணுல 2 பேருக்கும் பட்டு ரிமாண்ட் போலீஸ்ல லேடிஸுக்கு ரத்த காயத்தை பார்த்தோன்னு ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. கூப்பிட்டு விட்டாங்க. நான் தான் சரி கொஞ்சம் அனுபவப்படட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன்.
எப்ப பார்த்தாலும் இதே பிரச்சனை இருக்க நம்மளுக்கே கஷ்டம் கஷ்டமா இருக்குல்ல. ஒரு தடவை சொன்னா கேட்கணும், கேட்கலங்க நம்மளுக்கு வெறுப்பாயிரும். நான் போவே இல்லை, கடைசி ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் மனசு கேட்கல, நான் தான் எடுத்தேன் வெளியே. பகல்ல குடிக்கிறாரா? பகல்ல குடிக்க மாட்டேன், அந்த வேலை செஞ்சு நைட் நேரம் சில சமயம் பகல்ல காசு கிடைச்சா போயிடுறான். அப்ப அந்த காசு கிடைக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுவாரா? நீங்கள் லீவ் போட்ட அவளுக்கெல்லாம் என்ன லீவ் பண்ண பகல் வீட்டில் இருக்கானு இருக்க மாட்டேன். இந்த போதையில தகாத வார்த்தையில பேசிடுறான், அவளை பேசுறான், அவங்க அம்மா பேசுறான், அவங்க அக்காவை தங்கச்சி. அது நானும் அது சொல்லிட்டேன், ரொம்ப தப்பான விஷயம். ஒய்ஃப பேசலாம்டா, அவங்க அக்கா தங்கச்சி அவங்க யாரையும் அவங்க அம்மா பேசுறது ரூல்ஸே கிடையாது. எல்லாம் அவ்வளவு மரியாதை இல்லாம பேசியிருக்காரு, அப்பா போட்டு அடிச்சிருக்காரு. அதெல்லாம் எவ்வளவுதான் advice அதெல்லாம் எப்படிங்க நீங்க இவ்ளோ டீசென்ட்டா பேசுறீங்க, இவ்ளோ நல்லா வளர்த்திருக்கேன்னு சொல்றீங்க, எப்படி அவர் இந்த மாதிரி எல்லாம் பண்றாரு? இந்த பொண்ணு அவரோட வாழ மாட்டேன் முடிவா சொல். வாழ மாட்டேன்னே சொல்றாளா? அது விவாகரத்து முடிவு கிடையாது. நீங்க பேசாம இருங்க, நீ பேசாம இருக்க. பேசவே கூடாது. அம்மா அங்கே ஏன்டா அவன் நேற்று கூட ஃபோன் பண்ணா, அவங்க அம்மா சொல்றது உனக்கு இதுவே கிடையாது தம்பி, நீ ஒழுங்கா இருந்து இருக்கு. அவங்க அம்மாட்ட போய் சொல்ல போறா. காரணங்களுக்கு எடுக்கிறது உன்னுடைய அக்கா நீங்க தண்ணி அடிக்காம அந்த பொண்ணை கொடுமைப்படுத்தாம இருந்தா யாருங்க தடுக்க போறாங்க? அந்த அளவுக்கு நான் கொடுமைப்படுத்தல, ரெண்டு பசங்க, அந்த அளவுக்கு நான் அவளை கொடுமைப்படுத்தல. பசங்களை கூட்டு பாருங்க மேடம், பசங்க ரெண்டு குட்டி பசங்க இருக்கு. அந்த அம்மாவை அப்பா அப்பா வச்சு அப்படியே கேட்கறா. அதை கேட்டு வந்து என்கிட்ட எதுவும் சொல்வாளா, எனக்கு பிடிக்காது. அந்த அம்மாவை மரியாதை இல்லாம பேசியிருக்காரு, அவரை அடிச்சிருக்காரு, அந்த பொண்ணை கொடுமைப்படுத்துறாரு, சந்தேகப்படுறாரு, குழந்தைய அடிக்கிறாரு. இது டொமஸ்டிக் வயலன்ஸ். பேசிக்கிறது கிடையாது, என் பொண்டாடி கிடையாது, பொண்டாடி அக்கா தான் கேஸ். அவங்க அடிபட்டுனா கேஸ் அவங்க தான் கொடுப்பாங்க. என் குடும்பம் தலையிட போதான் இந்த சண்டை வந்துச்சு. என் குடும்பம் அவன் தலையிடாம இருந்தா சண்டை வந்திருக்காரு. அன்னைக்கு அந்த சண்டை எப்படி தலையிடாம இருப்பாங்க? நீங்க உங்க பொண்டாட்டியை தூக்கி போட்டு அடிப்பீங்க, நான் என் பொண்டாட்டியை அடிக்கிறேன், நீ யாரை கேட்கறதுக்கு? அடுத்த கேள்வி என்ன தெரியுமா, நீ என்ன அவளை வச்சிருக்கியா? அதேதான். இந்த மாதிரி கேட்டா ஓடி போடுவாங்கல்ல. அது அவங்க அக்காவுக்கே தெரியும், அந்த மாதிரி கேள்வி எல்லாம் அதுக்கே தெரியும். நான் தான் உங்களுக்கு சொன்னேன், தப்பான வார்த்தைகள், தப்பான விஷயங்கள் இந்த மாதிரி மடக்கிறது. இன்னும் அந்த மாதிரி எல்லாம் சொன்னா யாரும் பயந்துக்க மாட்டோம். இப்ப நான் சப்போர்ட் பண்றேன், அவளை எங்கிட்ட அந்த கேள்வியை கேளுங்க பார்க்கலாம். நீங்க சின்ன பிரச்சனை சொல்றீங்க, அதுதான் பெரிய பிரச்சனை. நாளைக்கு உங்க வாழ்க்கையை பாதிக்கும், உங்க பசங்க வாழ்க்கையை பாதிக்கும், அவங்களுக்கு ஃபியூச்சரே இல்லாம போயிடும். பசங்களை பத்தி இதே இல்ல. எங்க பெத்துக்கிறீங்க? பெத்துக்காம இருங்க. முதல்ல நீங்க செய்யறது தப்பு உணரணும், அதை ஏத்துக்கணும். நான் தப்பு பண்றேன்னு ஏத்துக்கணும், அந்த உணர்வு உங்களுக்குள்ள இருந்து வரணும். இசை செல்வம், நீங்க உங்க தப்பு உணரணும். நீங்க குடிக்கிறது, நீங்க மற்ற விஷயங்கள் எல்லாம் பண்ணறது நாங்க யாரும் கேள்வி கேட்க மாட்டோம். எப்போ தெரியுமா? அதனால உங்க வாழ்க்கை பாதிக்காம இருந்தா, அதனால இந்த பொண்ணோட மனநிலை இப்படி பாதிக்காம இருந்தா, நாளைக்கு உங்க பசங்களோட ஃபியூச்சர் பாதிக்காம இருந்தா நாங்க யாருமே கேள்வி கேட்க மாட்டோம். நீங்க தப்பானவர்னு நான் சொல்லல, உங்களுக்கு தப்பான பழக்கம் இருக்குன்னு தான் சொல்றேன். புரியுதா நான் சொல்றது? அதை ஒத்துக்கிறீங்களா? நீங்க வேலைக்கு போறீங்க, கஷ்டப்படுறீங்க, அந்த ஒரு பழக்கத்திலேருந்து மட்டும் நீங்க வெளியில வந்தீங்க வச்சுங்க, பாருங்க நீங்க செஞ்ச விஷயம் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே கஷ்டமா இருக்கும். சே, நானா இப்படி நடந்துக்கிட்டேன்னு. எப்போவாது உங்களுக்கு தோணி இருக்கா அந்த பழக்கத்துல இருந்து வெளியே வரணும்னு? ட்ரை பண்ணிருக்கீங்களா? டெய்லி குடிச்சு வந்து ஆளுது பேச மாட்டேன், ஒரு நாள் படுத்து தூங்கிடுவேன், அதுக்கே தெரியும். அது அப்புறம் என்னங்க இங்க வந்து உட்கார போறாங்க? இது அம்மா கூட்டு வந்தது. சரி, சொல்றது எங்க அம்மா என்ன வாழ்க்கை தப்புங்க. உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்காங்க, அந்த பொண்ணு உங்ககிட்ட சந்தோஷமா இருந்தான்னா அவளே ஒத்துக்க மாட்டா. யாரு வந்து சொன்னாலும் ஒத்துக்க மாட்டா. நாளைக்கு உங்க அக்காட்ட கேக்குறேன், ஹலோ உங்க அக்காட்ட நீங்க சொல்றீங்க மாமாக்கு எதிரா பேசுன்னு, பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவர் மேல மரியாதை இருக்கு. அந்த மாதிரி உங்க மனைவிக்கு உங்க மேல மரியாதை இருக்கிற மாதிரி நடந்துக்கணும். எங்க இருந்து வரும் மரியாதை? மாமியார் மாமனார நீங்க மதிச்சாதான் அவங்க உங்களை மதிப்பாங்க, உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. மனைவியோட அப்பா அம்மானா அவ்வளவு கேவலமா போச்சு அவங்களுக்கு. இவ என்ன உங்களுக்கு அடிமையா? தம்பி, உங்க நல்லதுக்கு தான்ப்பா சொல்லிட்டு இருக்கோம். சொல்றதை கேளுப்பா, ட்ரிங்க்ஸை விடு, நல்லபடியா இருக்க பாரு. கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா அதுக்குள்ள இருந்து வெளியே வர பாருங்க. இது வரைக்கும் ஏதாவது முயற்சி எடுத்திருக்கீங்களா? சாப்பிடாம இருந்திருக்கேன், சில சமயம் சாப்பிடாம இருப்போம் மேடம். இந்த காசு கிடைச்ச நேரம் அடிக்கிறது, ஏதாவது அவளை நோண்டுறது, அவ பாவம் அந்த மனசு பொறுக்க மாட்டாம வார்த்தையை விடுறது. ரீஹாபிலிட்டேஷன் அந்த மாதிரி ஏதாவது பண்றீங்களா? ஹோம்க்கு ஏதாவது போயிருக்கீங்களா அது வரைக்கும்? இல்ல, அந்த மாதிரி இல்ல. நீங்க நினைச்சாலே பண்ண முடியும்ல, உங்களுக்கு அந்த கான்பிடன்ஸ் இருக்குல்ல. ஆனா நினைக்க மாட்டேன், நான் நினைச்ச புளிய கூட பிடிப்பேன், ஆனா நினைக்க மாட்டேன், இருந்துருவேன். யாரோட வாழ்க்கை கிடறது? உன் வாழ்க்கை தான் போகும். நாளைக்கு உங்க பசங்க உங்களை பார்த்து மதிப்பாங்களா? இது பாருங்க,
இது பழக்கம் ஜாஸ்தியாகி நீங்க அந்த வரம்பை மீறிட்டே இருப்பீங்க. இப்போ அவங்கள்ட்ட எல்லாம் மரியாதை இல்லாம நடந்துக்கிறீங்க. நாளைக்கு உங்களுக்கு தாயா இருக்கிறது அந்த அக்காட்ட கூட மரியாதை இல்லாம பேசுவீங்க. எல்லாரும் விலகிடுவாங்க. அப்புறம் தனியாலாம் நிற்கணும். ஒரு 50 வயசு ஆகும்போது பாருங்க, யாருமே இருக்க மாட்டா, பொண்டாட்டி மட்டும்தான் இருப்பாங்க. உடம்பும் கெட்டு போயிருக்கும், குடல பாருங்க எரிஞ்சிருக்கும், ரத்த வாந்தியா வரும், கை கால் வராது. அப்ப பொண்டாட்டி வேணும். தாளம் போடுறீங்க. நாங்க சொல்றதெல்லாம் உங்களுக்கு காதுலயே போலியா? சொல்லுது புரியுது. யாருக்காக பேசிட்டு இருக்கோம்? உங்க பசங்களுக்காக பேசிட்டு இருக்கோங்க. புரியுது, இப்ப நீங்க சொல்றது எங்களுக்கு உங்களை புரியுது. பத்தி கூட எங்களுக்கு கவலை இல்ல. 2 குட்டி பசங்க இருக்காங்கல்ல. நான் என்ன இப்ப யோசிக்கிறோம்னா, இங்க வந்து அவங்க அம்மாட்ட என்ன சொல்லி கூட்டம் தான் தெரியல. நேத்து போன் பண்ண கூட நான் வரேன்னா அவ வர மாட்டாங்க. நீங்க திருந்தாம அவ வர மாட்டா. வரேன்னு சொல்லிச்சு. ஆனா இங்க வந்து இந்த மாதிரி பேசுறாங்க. இத பாருங்க, அவ வர மாட்டா. நீங்க அவளை சந்தேகப்படக்கூடாது. இந்த ஓவரா நீங்க குடிக்க கூடாது. அந்த 2 கேரண்டி இல்லாம அவ வரமாட்டா. அவ நிம்மதியா அவங்க அம்மா வீட்டுல இருந்துட்டு போறா. உங்களுக்கு பசங்க தேவையில்லை, பொண்டாட்டியும் தேவையில்லை. போனாலும் மதியமே போயிடுறான். அங்க போயிட்டு அவளை கூப்பிடுறோன்னு சொல்லி அங்க அக்கம் பக்கத்துல சண்டை. அவங்க அக்கா பேசினா அவங்க அக்காட்ட சண்டை, அம்மாட்ட சண்டை. சரி போனவ வருவான்னு வெயிட் பண்ண மாட்டேங்கான், பின்னாடியே போயிடுறான். இது பாருங்க, அவங்களுக்கு அவங்க பொண்ணு ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? உங்களுக்கு அபியூஸ் பண்றதுக்கெல்லாம் அவங்க பெத்து போடல, பெத்து வளர்க்கவும் இல்லை. அவ வேலைக்கு போனா அவங்க அம்மா குழந்தைய பார்த்துப்பான். வேலைக்கு போய் சம்பாதிச்சு அவளும் பசங்களும் நல்லா சாப்பிட்டுப்பாங்க. உங்க தயவெல்லாம் தேவையில்லை. புரியுதுங்களா? புரியுது. நல்லபடியா குடும்பமா வாழறேன், அந்த பொண்ணை நல்லா பாத்துக்கிறேன், பசங்களை நல்லா பாக்குறேன்னு உங்க உறுதியா இருந்தா கூட்டிட்டு போங்க. இல்லைன்னா வேண்டாம், அவங்க வாழ்ந்துப்பாங்க. உங்க தயவு இல்லாம வாழ்ந்துப்பாங்க. சரி கூட்டு போறான், அவனு குடிக்க மாட்டான். அம்மா ஒரு விஷயம் சொல்றேன், நல்ல குடும்பம், உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு அவங்க இருக்காங்க. அவங்கள நான் குறையே சொல்ல மாட்டேன். அதனால நீங்க அப்படியெல்லாம் தூக்கி போட்டு போக கூடாது. நான் இப்பயும் சொல்றேன், அவங்க அம்மாவா அவங்க அக்காவா தங்கச்சி யாரும் தலையிட மாட்டாங்க. என் டார்ச்சர் தாங்க முடியல மேடம். இது ஒண்ணுதான். நான் பக்கத்துல அம்மா வீட்டு பக்கத்துல தான் இருந்தேன். ஆமா, அப்போ ஏதாவது பிரச்சனைனா போய் உடனே சால்வ் பண்ணிடுவேன். இப்ப நான் வெளியே கொஞ்சம் தள்ளி போயிட்டேன். அதனால அடிக்கடி வந்து பார்க்க முடியுது, டெய்லி போயெல்லாம் பார்க்க முடியும். பார்க்க முடியுது இல்ல என்ன பிரச்சனை பண்றாங்கன்ட்டு. இல்லைன்னா பக்கத்துல சத்தம் கேட்காட்டி என்னடா செல்வா என்ன பண்றானா சரி இல்ல, அப்பப்ப பிரச்சனை வரும்போது சால்வ் பண்ணிட்டு பிரயோஜனம் இல்ல. அதோட ரூட் காஸ் தெரியுது. அதோட மெயின் ரீசன் இவரோட குடிப்பழக்கம். இந்த ஒரு வாட்டி வாய்ப்பு கொடு அஞ்சு. குடிய விடுறான்னு சொல்றான்ல, குழந்தைகளுக்காக பாரு. எவ்வளவு நேரத்திருந்த தாயாவது தான் மகளை வாழக்கூடாதுன்னு கூட்டிட்டு போக எந்த தாய் நினைப்பாளா? நீங்களே சொல்லுங்க. நானே இவ்வளவு இருக்காம இருக்க மாட்டேங்க. வீட்டுக்கு 4 நாள் நடையா நடந்திருக்கான். அது எப்படி கூட்டுவான்னு 4 நாள் நடையா நடந்திருக்காங்க. நான் இவ்வளவு வாழக்கூடாதுன்னு நான் யாராவது சொல்லுவாங்களா? யாருன்னா சொல்லுவாங்களா மேடம்? இவ்வளவு வாழக்கூடாது எந்த தாய் சொல்லுவாங்க? அம்மா கெடுப்பாங்க. கூட்டு போறது மேடம், அங்க போய் சண்டை தான் வரும். இது வேலைக்கு ஆகாது. எப்ப பாருங்க இந்த முன்னாடி நடந்ததெல்லாம் காரணமா வச்சுக்கிட்டு குடிச்சிட்டு வந்து இனிமே எதுவுமே பேச மாட்டேன், அவங்க ஃபேமிலிய பத்தி பேச மாட்டேன், குடிக்க மாட்டேன்னு சொன்னா எந்த சண்டை வந்தாலும் எங்க பெரிய பொண்ணு வீட்டுக்காரனை இழுத்து பேச அந்த திண்டிவனத்துக்கார பையன் அப்படி அவன் என்ன செய்யறான்? அவன் பாட்டுல அவன் வேலையை பார்க்க அவன் பாட்டுல இருக்கான். அவனவே இழுத்து வச்சு பேசுறது. அவன் குடும்பத்துல குழப்படி. என்ன என்னத்துக்கு பேசுறான்? நான் என்ன செய்யறேன்? நான் என் பாட்டுல இருக்கேன். அவன் பேச்சுக்கு போறானா, வார்த்தைக்கு போறானா, என்ன எதுக்கு இழுத்து பேசுறான்னு அவன் சொல்றான். அன்னைக்கு அவ வந்து பேசினான்னு அன்னைக்கு எசைக்கு எவ்வளவு அடி அவளுக்கு. என் மக பேசினான்ட்டு அவ்வளவு கொள்ள அடி. எங்க பெரிய பொண்ணு வீட்டுக்காரன் அவளை நீ ஏன் போய் பேசுறன்னு அடிச்சுட்டான். ஒரு நிமிஷமா இத பாருங்க, உங்களுக்கு மெயினா ஈகோ ப்ராப்ளம் தான். அவங்களுக்கு தான் ஈகோ ப்ராப்ளம். பாத்தீங்களா? எதுக்கு நீங்க அவங்க பொண்ணை கொடுமைப்படுத்துறீங்கங்க? அப்ப அவங்களுக்கு உங்க மேல எவ்வளவு ஆத்திரம் இருக்கும்? அவங்களுக்கு தான் ஈகோ பிரச்சனை. ஏங்க கொடுமைப்படுத்துவீங்க? நீங்க வந்து கூட்டிட்டு ஓடுவீங்க பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்கல்ல, கூட்டிட்டு ஓடுவீங்க. பொண்ணை நல்லா பாத்துக்க மாட்டீங்க, அடிப்பீங்க, சந்தேகப்படுவீங்க. அவங்க பாத்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்களா? அவங்களுக்கு தாங்க உங்க மேல கோவம் இருக்கணும். உங்களுக்கு எதுக்குங்க கோவம் இருக்கணும்? முதல்ல உங்க ஈகோவை பிரேக் பண்ணும். அம்மா திருப்பி விடுறா, அக்கா தங்கச்சி திருப்பி விடுறாங்க. அவங்க வீட்டுல வந்து இந்த யாரையும் பேச மாட்டேங்க, வைக்க மாட்டேன், அது என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நீ யாரையும் அண்டி பிழைக்க மாட்டேங்க அப்படின்னு. போவே மாட்டேன், வரவே மாட்டேன். இப்போ கூப்பிட தான் கூட்டு போனேன். 2 பேர்த்தையும் திரும்பியும் அம்மையும் கூட்டு போனேன். இல்லை நான் பேசி முடிச்சு அனுப்புன்ட்டாங்க ஒரேடியா. சரி வா பேசி முடிச்சு அனுப்பிட்டோம். அதோட விட்டுட்டு சரி பேசி அப்படியே மறுபடியும் நான் ஒரு நாள் 2 பேர் அனுப்பிச்சேன். கொஞ்சம் பொறுத்து சொல்லுங்க. பிரச்சனை அவங்களோட கிடையாதுங்க. உங்க பிரச்சனை மனைவி வந்து அன்னைக்கு வந்து வண்டியில வேலைக்கு போனவளை சரி அப்ப அவங்கள விடுங்க. அவங்கள விடுங்க. மரியாதை இல்லாம பேசாதீங்க. எப்பவுமே பேச மாட்டேன். சரி விட்டுருங்க. உங்க மனைவி என்ன சொல்றா பாருங்க. அவளுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு கேட்டு பாருங்க. சந்தேகம் பட்டாலே அது குடும்பம் அவ்வளவுதான் மேடம்.
அசிங்கமா பேசுறது, கேட்க முடியாத வார்த்தை அதெல்லாம். நானும் எவ்வளோ பொறுமையாக இருந்து பார்த்தேன். என் பிள்ளைங்களை நானே வளர்த்துக்கிறேன், எனக்கு எதுவுமே தேவையில்ல. சரி ஓட்டி வா. அவ்வளோ என்ன வேணா அதெல்லாம் சொல்ல முடியும். அப்படியெல்லாம் சும்மா வா, நான் அடிச்சா வாங்கிக்கோ, நான் தண்ணி அடிச்சுட்டு வருவேன், நீ பேசாம இருக்கணும், அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. 1.5 வருஷமா ப்ராப்ளம் தான். கோர்ட்டு கேஸு, போலீஸ் ஸ்டேஷனு, மகளிர் ஸ்டேஷனு. நீ இவங்களே நல்லா இருக்கணும்னு நினைச்சா கூட 4 நாள்ல மாறிடுவாங்க. ஸோ அதுக்கான ப்ராப்பர் இது எடுத்துக்கணும். ஆமாம் மேடம். நீங்க அவரை சப்போர்ட் பண்ணாதீங்க, விட்டுருங்க. பணம் கொடுக்காதீங்க, என்ன சொன்னாலும் பணம் கொடுக்காதீங்க. இப்போ அவர் வந்து அந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ணும். உங்களுக்கு மனைவியோட வாழணும்னு விருப்பம் இருக்கா? விருப்பம் இருக்கா? விருப்பம் தான். பசங்க நேத்து கூப்பிட்டேன், முந்தானேத்து கூப்பிட்டேன்னு சொல்லாதீங்க. மனைவியோட வாழணும் விருப்பம் இருக்கா? விருப்பம் இருக்கா? பசங்க வேணும்னு விருப்பம் இருக்குல்ல? இங்க வரைக்கும் நான் சரி, வந்துருக்கேன். அப்ப நீங்க அவங்கள்ட்ட கன்வின்ஸ் பண்ணுங்க. எப்படி கன்வின்ஸ் பண்றீங்க பார்க்கலாம். என்ன அதான் அங்க வீட்ல எல்லாம் சொல்லி தான் வச்சிருக்காங்க. நாங்க என்ன யாரும் சொல்லி கூட்டு வரல மேடம். வாயிலே வர மாட்டேங்கடா. அந்த குடியை விட்டு நல்லபடியா இருப்ப, ஒரு வாட்டி வாய் தேஞ்சா போயிருவேன். குடிக்க மாட்டேன் சொல்றேன் நானு. இப்படிதான் பேச, உன் பொண்ணாட்டி தானே பேசுற, அடுத்த வாட்டியா பேசுற. குடிக்க மாட்டேன் சொல்றேன். வா, வெளியில இருந்து நல்ல முறையா இருக்கேன். இப்போ எடுத்து சொல்ல மாட்டேங்க பாருங்க. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. குடிய விடுற வரைக்கும் அந்த குடும்பம் விளங்காது மேடம். என் பிள்ளைங்களும் நாளைக்கு வரைக்கும் பால் இல்லாம தான் கிடக்கும். புட்டியில, பால் புட்டியில தண்ணி ஊத்தி கொடுத்துருக்கா குழந்தைக்கு. இதை விட ஒரு கொடுமை இருக்க முடியுமா? அதெல்லாம் அப்படி இருக்காங்க. நீ பாட்டு வேலைக்கு போயிட்டேன், யாரு நான் தான் ஊத்தி கொடுத்தேன், எனக்கு தான் தெரியும். நான் கேட்டதுக்கு நீஸ் தண்ணி ஊத்தி கொடுன்னு நீ சொல்லல ஒரு நாள். பொய்யெல்லாம் என்கிட்ட சொல்லாத. நீஸ் தண்ணியை ஊத்தி கொடு, குடிச்சிட்டு வந்துட்டு. இது வந்து இவளா ஏதாவது பண்ணிக்கிடுவா, அது மாதிரி ஏமால தூக்கி போட்டுக்குவா. இல்ல மேடம், பாருங்க குடிச்சிட்டு வந்தா உடைக்கிறது, டிவி இழுத்து போடுறது, என் மேல இருக்கிற கோவத்தை அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு நெஞ்சில அடிச்சுக்கிட்டு இருக்கிறது ஒரு இது சைக்கோ மாதிரி. ரொம்ப பயமா இருக்கு குடிச்சாலே. திருந்துற பாடே இல்லை. நானா நிம்மதியா ரோட்டு வேலை பார்த்து என் பிள்ளைங்களை நான் காப்பாத்திக்கிறேன். எனக்கு வேண்டாம் வேண்டாம், என் தொல்லைக்கு வராம இருந்தா போதும். இந்த மாதிரி சொல்லி யாரு கூட்டு வந்தா உங்க வீட்டுல? போ, நான் தான் சொல்றேன், என் மனசுப்படி நான் சொல்றேன். மனசுப்படி 2 பெண் குழந்தைகள் இருக்கு. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஆனா முடியல. நானே தனியா கஷ்டப்பட்டு என் பசங்களை பாத்துக்கிறேன். ஒரு பைசா உங்கள்ட்ட இருந்து வேண்டான்னு சொல்றான்னா அவ எவ்வளவு நொந்து போயிருக்கணும். கூட கூட போயிருக்கேன், எத்தனை டைம் கூட போயிருக்கேன். கூப்பிட்டு போய் பிரயோஜனம் இல்லைங்க. கூப்பிட்டு வந்துட்டு நீங்க எப்படி வச்சுக்கிறீங்க? வரேன்ட்டா இவங்க அம்மா அனுப்ப மாட்டேன். நான் வரலன்னு நான் வரேன்னு சொல்லவே இல்லையே. நம்ம பொண்டாட்டிக்கு தான் கூப்பிடுற. நீ இப்ப நல்லா வச்சு வாழணும்னு நினைக்க. அதான் மேடம், அதான் ஆசை, வேற ஒன்றும் இல்லை. பொண்டாட்டிக்கு தான் இருக்க முடியல. நான் 2 பிள்ளைங்க வளர்ந்துச்சுன்னா என் பிள்ளைங்க என்னைய பாத்துக்கிற போது நாங்க 3 பேர் இருக்க போறோம், அவ்வளவுதான். எனக்கு யாரும் பார்க்க வேணாம். அது என்னது லைசன்ஸ்க்கு 19,000 ரூபாய்? அது என்ன மேடம்? அதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் அது என்னது சொல்லுங்க. அதெல்லாம் இப்ப சொன்னா அது வேண்டாம். பரவாயில்ல, சொல்லுங்க. என்ன விஷயம்? தேவையில்லாத விஷயம். அது தேவையில்லாத விஷயம் உங்களுக்கு. எங்களுக்கு ரொம்ப தேவையான விஷயம். சொல்லுங்க. தேவையில்லாம விஷயத்தை சொல்லிட்டா. என்னது விஷயம் அது சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, அதாவது முடிஞ்சு போச்சு. லைசன்ஸ் வாங்கி நான் சேவ் பண்ணிட்டேன். முடிச்சு போச்சு. அதெல்லாம் வேற. 19,000 ரூபாய் கொடுத்தா எப்படி லைசன்ஸ் கிடைக்கும்? வாங்கி அதுக்கு செலவு பண்ணிட்டேன். அவ்வளவுதான். 19,000 ரூபாய் வாங்கினா எப்படி லைசன்ஸ் கிடைக்கும்? அதான் எனக்கு தெரியலையே. நான் வாங்கி செலவு ரொம்ப பண்ணிட்டேன். உஷார் இல்ல? இறந்து போனவங்க லைசன்ஸ 19,000 ரூபாய் கொடுத்து வாங்குறீங்க, கரெக்டா? இந்த மாதிரி கூத்தடிக்கிறீங்க. இந்த மாதிரி கூத்தடிக்கிறீங்க. அத்தாரிட்டிஸ் எல்லாம் என்ன பண்றாங்க? லைசன்ஸ் என்கிட்ட இல்லையா மேடம்? இப்போ லைசன்ஸ் வாங்கல. லைசன்ஸ் எனக்கு கிடையாது. ஆனா 19,000 ரூபாய் கொடுத்தா இறந்து போனவங்க லைசன்ஸை இவருக்கு மாத்தி கொடுப்பாங்களா? அது எவ்வளவு பெரிய ஒரு கரப்ஷன். அந்த வார்த்தையை சொல்லி பேசி செலவு பண்ணியிருக்கேன், அதெல்லாம் வேணும் கிடையாது. அது ரொம்ப நல்ல விஷயமா? பொண்டாட்டிட்ட இருந்து காசு வாங்கிட்டு செலவு பண்ணிட்டேன் 19,000 ரூபாய் சொல்றீங்க. இதை பாருங்க, உங்கள்ட்ட ஒரு சில நல்ல விஷயங்கள் இருக்குன்னு தான் நான் உங்கள்ட்ட இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன். நீங்க என்ன பண்ண போறீங்க? எப்படி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறீங்க? இல்ல, அம்மா வீட்டில் கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும். நான் வேலைக்கு போயிட்டு அப்புறம் கொஞ்சம் கூட்டி என் பசங்களை வர சொல்லி பாருங்க மேடம். அதுங்களை பார்த்தாவது கொஞ்சம் கூட பசங்க மேலாம் அக்கறையே கிடையாது மேடம். பொண்டாட்டி தான். செக்ஸி டார்ச்சர் தான் முக்கியம். இது ஒரு கேஸ் இல்லை, இந்த மாதிரி எத்தனையோ கேஸ் நம்ம பார்க்குறோம். அந்த மனைவிங்கிறது வந்து ஒரு மெஷின். அவங்க சொல்லக்கூடாது. மனைவிங்கிறது அந்த விஷயத்துக்கு மட்டும்னு நினைக்கிறது ஆம்பளைங்க இருக்கிறது வரைக்கும் இப்படி தான்.
பாசம் இருக்க போய் தானே அவளை கூப்பிட போனதுல பாசத்துக்கு பாசங்கிறது இதுதான் பாசமா? பாசம் இருக்க போய் தான் பாசம் முதல்ல பிள்ளைங்களுக்கு பாசம் காமிக்கணும். நான் கூட்டு பார்த்தேன், முன்னாடியே சொல்லி இத பார்த்தேன். பாருங்க, முதல்ல நீங்க குடிப்பழக்கத்தை விடுவீங்களா? குடிப்பழக்கத்தை விடுறேன்னு சொல்லிட்டோம்ல. இன்னும் அவங்களுக்கு இதுக்கு மேல இங்க வந்து சொல்லியாச்சு. இத்தனை பேர் முன்னாடி சொல்லியாச்சு, விட்டுறேன் வா நல்ல முறை இருக்குன்னு சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் அம்மாட்டில் இருக்காங்க, அது அவ விருப்பம், என் விருப்பம். அப்ப உங்களுக்கு வேண்டாவா? அவதான் வரமாட்டுக்கு இப்போ முடிவா சொல்றாள், எங்க அம்மாட்டுக்கு போறேன் அவங்க கூட இருக்க. உங்களுக்கு அப்ப தேவையில்லை, அவளுக்கு தேவையில்லை. பசங்க தேவை, புண்டாட்டி பிள்ளை. அப்ப நீங்க ரீஹாபிலிட்டேஷன் சென்டருக்கு போறீங்களா? எங்க சேர்த்து விடுமா? அங்கெல்லாம் அங்க போனவா, அங்க போயிட்டு இருக்கேன். இல்லை குடும்ப முடிய நிறைய பேர் வந்திருக்காங்க அங்க, அதெல்லாம் வேலைக்கு ஆகுது. அப்படி போனதான் திருந்துவாங்க. நான் குடிக்க அடிமை கிடையாது, குடிதான் எனக்கு அடிமை. அப்ப எதுக்கு அடிமை நீங்க? நான் குடிக்க அடிமை கிடையாது. நான் வந்து வேலையை செய்வேன், அவ்வளவுதான். இப்ப ஜாலியா எப்பயும் இருப்பேன், அவ்வளவுதான். அப்புறம் எதுக்கு பாருங்க ஜாலியா நாங்க அவ எங்கேயா மேடம் வேலை போயிட்டு வந்தா எங்கேயும் நான் சுத்த மாட்டேன். அவளை எங்கேயும் போட மாட்டான். நான் வீட்டுல ரொம்ப டிவி பார்த்து வீட்டுல இருப்பேன். அவளுக்கு எல்லாம் தெரியும், எங்கேயுமே போக மாட்டேன். குடிக்காத போது நல்லா தான் இருப்பாங்க மேடம், நான் குறை சொல்லல. குடிச்சாவே சைக்கோ மாதிரி எங்கேயும் போக மாட்டேன். வேலை போயிட்டு வந்தாலும் சரி, குடிச்சிட்டு வந்தாலும் சரி, நான் பாட்டு டீ போட்டு நான் பாட்டில் கம்முன்னு இருந்துருவேன். வெளியே போக மாட்டேன். கேளுங்க, அவள்கிட்ட கேளுங்க. நான் வெளியே கூட போக மாட்டேன், அவளை நீ விட மாட்டா. எங்க போ, கடைக்கு போறான், கடைக்கு போகாத, வீட்டுல கடைக்கு போவாதன்னு யாராவது சொல்லுவாங்களா? ஐயோ, அவ கூட எனக்கு பாக்கு வாங்கிட்டு வருவா, இது வாங்கிட்டு வானா அதை வாங்கிட்டு கொடுத்துருவா. பிள்ளைங்களை போய் பாக்கு வாங்கிட்டு வர சொல்லுது மேடம். பிள்ளைங்க வாங்கிட்டு வா, இந்த சின்ன பிள்ளையா பொம்பளை பிள்ளை. பெரிய பொண்ணு தான் கடைக்கு போவோம். கடைக்கு போனா அவளுக்கு வாங்கி திங்க ஏதாவது புட்டு கொடுப்பேன். எப்படி சொல்லுது பாருங்க, சின்ன பொண்ணு பாக்கு வாங்க அனுப்பலாமா அந்த பொண்ணு? இதெல்லாம் ஒரு வீட்டை விட்டு இறங்கினா கடை, வீட்டை விட்டு இறங்கினா கீழே கடை. எவ்வளவு கேஷ்லா சொல்றாரு பாருங்க. எப்படி இவரை நம்ம இந்த பொண்ணு அனுப்புறது? அவ சொல்றது கரெக்ட் தான். அம்மாட்ட இருக்கட்டும். சரி, இந்த ஒரு ட்ரிப் அடுத்து குடிச்சாலோ முன்னாடி எப்படி பேசுறாங்க பாருங்க மேடம். நான் வரல. குடிச்சாலோ இல்ல நீ அடுத்து ஒண்ணு அடிச்சாலோ நீ அடுத்து ஒண்ணு இன்னும் முடிவு எடுக்க எனக்கு வேண்டாம். என்ன மேடம் சொல்லியாச்சு, நான் வேண்டாம். இப்படி எல்லாம் கூப்பிட்டு அவ வர மாட்டாங்க. சரி இருக்கட்டும் மேடம், அவ அம்மா வீட்டுல எவ்வளவு இருக்கட்டும். நான் நல்ல முறையா இருந்தபோது அவளை கூட்டிக்கிறேன். அவளே வரமாட்டா. அவ என்னைக்கு வர விருப்பம் வரட்டும். வரமாட்டாவா? மாட்டியா? நான் வரல. கால்ல நான் உழுவுறேன், நான் இங்க இருந்து வரவே மாட்டேன். அம்மா வந்து எப்படி இதை பண்ணி கூப்பிட்டாங்க. பாருங்க, எங்க அம்மா கெடுக்காங்களாம். எங்க அம்மா யாராவது பெத்த பொண்ணு வாழ வேணாம்னு சொல்லுவாங்களா? என்கிட்ட பேச வேண்டாம், நீங்க அவளை பேச. யாரு குடிச்சா? நான் குடிச்சிருக்கணும். பேசவே எனக்கு பிடிக்கல. அவங்கள கன்வின்ஸ் பண்ணுங்க. நீங்க ரெண்டு பேரும் நல்ல கப்பல். உங்களுக்கு அவ மேல பாசம் இருக்கு, அவளுக்கு உங்க மேல பாசம் இருக்கு. இந்த ஒரு குடிப்பழக்கத்தினால நீங்க பிரிஞ்சு போயிடக்கூடாது தம்பி. அதனால தான் இவ்வளவு தூரம் பேசுறேன். நான் எதுக்கு அவ்வளவு வெளிப்படையா அவங்கள்ட்ட பேசினேன்னா, அவ ப்ராப்ளம் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. அவர் நல்ல பையன்மா, நீ அவ்வளோ ஒரே அடி அவர் கட்ட வரனெல்லாம் சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். நல்ல விட்டுட்டு போகல, திரும்பி வந்தார்ல, நான் போறேன்னு சொல்லி போகல அவர். இது பாருமா, இன்னொரு விஷயம், நீயும் தைரியமா இருக்கணும். நான் பொண்ணு, நான் அடிச்சா உத வாங்கிப்பேன் எல்லாம் சொன்னா உத வாங்கிட்டே இருக்கணும் லைஃப் பூரா. அடிச்சாருன்னா அடிக்காதே சொல்லணும். உன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு உனக்கு தெரியணும். கதவை போட்டுட்டு வெளியே வா, பசங்களை தூக்கிட்டு வெளியே வா, ரோட்ல வந்து உட்காரு. சரி வா, எவ்வளவு நாளைக்கு இப்ப பரவாயில்ல, நான் என் பிள்ளைங்களை நான் வளர்த்துக்கிறேன். எதுவுமே இது எதையுமே எனக்கு தேவையில்லை. என் பிள்ளைங்களுக்கு எதுவுமே தர தேவையில்லை, நானே பார்த்துக்கிறேன். எங்க அம்மா இடம் இருக்கு, நான் அதில் வீடு போட்டு எங்க அம்மா கூட இருந்துக்கிறேன். நான் இங்க சொல்லிட்டு போறேன், இருந்துருவேன். அந்த டார்ச்சர் தாங்க முடியாம இது எவ்வளவு பேசி பார்க்க. மன்னிப்பு கேட்பீங்களா? கேப்பீங்களா? இப்ப வேணும் தானே வந்தது. மன்னிப்பு கேப்பீங்களா? கேட்க என்ன பண்ண வருவியா? வேணுங்கிறதுக்காக இல்ல, எனக்கு வந்து என் மனைவி பொண்டாட்டி பிள்ளை வேணும். அதுக்கு முதல்ல அவங்க அப்பா அம்மாவை மதிக்கணும். பொண்டாட்டிக்கு மரியாதை கொடுக்கணும், பொண்டாட்டி அப்பா அம்மாவுக்கு மரியாதை கொடுக்கணும். வாயிலேருந்து கெட்ட வார்த்தை வரக்கூடாது. அந்த கேரண்டி இருந்தா மட்டும் கூட்டிட்டு போங்க. இப்ப அவங்க அம்மா வரப்போறாங்க. உங்க ஈகோ எல்லாம் தூக்கி போட்டுட்டு நான் சொல்றது கேளுங்க. அம்மா என்னை மன்னிச்சுக்குங்க, நான் இன்னும் உங்கள் பொண்ணை நல்லா பார்த்துக்கிறேன், உங்களை தப்பாக பேச மாட்டேன், உங்கள் அம்மாவா மதிப்பேன்னு ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லுங்கள். நான் பேசி அவளை உங்களோட அனுப்புகிறேன். ஆனால் மனசால பேசணும் அவங்க அம்மாட்ட. இவளை கூட்டிகிட்டு போகிறதுக்காக அப்படி பேசிட்டு அந்த பக்கம் போய் அந்த பொண்ணை கொடுமைப்படுத்தினா நான் அனுப்ப மாட்டேன். ஒத்தி அனுப்பிச்சிங்க அப்படின்னு குடிக்க குடிக்க மாட்டேன். இருங்கம்மா, இதா சொன்னோம், இதுவா சொன்னோம் உங்ககிட்ட. நீங்க எப்படி உங்க பாடி லாங்குவேஜ் என்ன பண்றீங்க? நான் அனுப்ப மாட்டேங்க, சாரி. நான் இல்ல, அதை உடைக்கணும். இப்போ உங்க கையில தான் இருக்கு உங்க வாழ்க்கை.
சரி குடிக்க மாட்டேன் நிலமுறை இல்ல இல்ல அதெல்லாம் நாங்க சொல்லல. அவங்கள்ட்ட என்ன சொல்ல சொன்னோம், அது சொன்னாதான் இன்னைக்கு உங்க மனைவி உங்க கூட வருவாங்க, இல்லைன்னா வரமாட்டாங்க. எஸ் மிஸ்டர் இசை. சொல்லிட்டுல மேடம், அப்படி இல்ல நிலமுறையா இருக்கேன். அப்படி இல்ல, எங்கிட்ட சொல்ல வேண்டாப்பா. உங்க தாயா நினைச்சு சொல்லுங்க. உங்க அம்மாட்ட மன்னிப்பு கேட்க மாட்டீங்க? சரி மனுஷிக்கானுமே குடிக்க மாட்டேன், நிலமுறையா இருக்கேன் வச்சுருக்கேன். இதான் இதுக்கு மேலே ஒன்று என்ன வேணும், இப்பதான் சொல்ல முடியும். நீங்க நீங்க அந்த ஈகோவை தூக்கி போடுங்க தம்பி. அதுக்காக தான் எனக்கு தம்பி ஈகோ பிரச்சனை எல்லாரும் கிடையாது, அந்த அளவுக்கு அப்போ இது. என்கிட்ட பேசுறீங்கல்ல, இப்போ அது மாதிரி அந்த அம்மாட்ட பேசுங்க. பழசெல்லாம் மறந்துடுங்க, ஃப்ரெஷ்ஷா பேசுங்க, புதுசா வாழ்க்கை ஆரம்பிங்க. அவ்வளோ பாசம் வச்சிருக்கீங்க வைஃப் மேல. உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் இவ்வளோ தூரம் போராடுறோம். அதனால நீங்க குறைஞ்ச ஒரு படி மேலே தான் போறீங்க, என்ன நம்புங்க. நீங்க இப்போ இதை செஞ்சீங்கன்னா 4 பேர் உங்களை பார்த்து கத்துப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஓ தம்பி இப்படி பண்ணினார்ல, நம்ம வாழ்க்கையும் நல்லா இருக்கணும்னு 4 பேர் நினைப்பாங்க. சரி மன்னிச்சுக்காங்க, குடிக்க மாட்டேன், நிலமுறை வச்சிருக்கேன். எனக்கு லாஸ்ட் சான்ஸ். ஆமா ஆமாம் அதுதான். அந்த தம்பி சொல்றாரு பாருங்க, பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமா? நான் அவ போய் நல்லா இருக்கிறதான் நான் ஆசைப்படுறேன் மேடம். சரி, நான் நீங்க இப்பயும் அவர்கிட்ட சொல்றேன். ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நான் என்ன சொல்றேன்னா, இனிமே கூட்டிட்டு போய் எங்க வீட்டுல இருக்க இன்னும் 2 மரமாக இருக்கான், என் பிள்ளைங்க இருக்கு, அவங்களெல்லாம் இழுத்து வச்சு பேசக்கூடாது மேடம். அவர் பேச மாட்டாரு, ஓகேயா? எசைக்கு நான் அம்மாட்டையும் சொல்லுறேன், வாங்கிட்டையும் சொல்றேன். இனிமே அவங்கள பத்தி ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. என் பசங்களையா யாரையுமே, எங்களையும் எங்க வீட்டுக்காரரோ யாரை பத்தி இழுத்து வச்சு ஓகேயா பேச தம்பி? அவங்கள்ட்ட யார்ட்டையும் பேச பேசக்கூடாது. மாட்டேன். அவங்கள இழுத்து சண்டை போடும்போது அவங்கள தப்பு தப்பா ஆமா. பேசக்கூடாதுன்னு, மறுபடியும் வந்து மேடம் ஓகேயா? இங்க கேளுங்க மேடம். சரி. ஓகேயா? சரி மறுபடி வந்து இனிமே அவளை தப்பா பேசி அவளை அடிச்சோ இல்ல வேற எதுவும் பேசியோ அவ எங்க வீட்டுக்கு வந்துட்டானா திருப்பி நாங்க ஒண்ணும் அனுப்ப மாட்டோம். ஓகே, இனிமே லாஸ்ட் சான்ஸ் இது உங்களுக்கு. ஆமா, இதுதான் உங்க- last. உங்க வாழ்க்கையை இதுக்கு நல்லபடியா வந்துட்டு, நடத்தீங்க. ஏன்னா இப்ப உங்ககிட்ட நான் தெரியாது, சொல்றேன். இப்ப சின்ன ஆமா. வயசு, அக்கா வீட்டுல போய் சாப்பிடலாம், வேலைக்கு போலாம், எல்லாம் ஓகே. ஒரு 20 வருஷம் கழிச்சு யாரும் இல்லாம ஆயிடுவீங்க. அந்த நிலைமைக்கு வராதீங்க. உங்களுக்கு அழகான ஒரு பொண்டாட்டி இருக்கா, நல்ல பொண்டாட்டி இருக்கா, பசங்க இருக்கு, நல்லபடியா வாழுங்க. நிச்சயமா உங்களால முடியும் இசை. சரியா? லாஸ்ட் சான்ஸ். ஓகே ஓகேம்மா? ஓகே மேடம். என்னம்மா? ஓகே. இந்த பாரு, இன்னொரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்றேன். அவர் தான் தப்பா பேசினாலும் நீ ஒத்திக்கு நிக்காதே. நான் பாரு. எதுவுமே பேச மாட்டேன். இந்த பாரு, அவர் சொன்னதை நான் சொன்னது கேட்டார்ல. இப்ப நான் சொல்றது, குடிச்சு விட்டு நாக்கால் ஏதோ உளறிட்டு இருக்காரு, அதெல்லாம் சீரியஸ் ஆக்காதே. குடிச்சிட்டு வந்தா வீட்டுக்குள்ளேயே விடாதே, கதவை சாத்திடு, வெளியே படுத்துக்கோ சொல்லு. இங்க பாரு, குடிச்சிட்டு வந்து அவர் பேசுறதுக்கு நீ ஒத்திக்கு நின்னியானா அவரும் மறுபடியும் தப்பா பேசுவாரு. பேச்சே கொடுக்காதே, ஒரு வார்த்தை பேசாதே. லாக் பண்ணிட்டு பேசாம பிள்ளைங்களோட உள்ளிடு. கதவை தட்டி அமக்கலம் பண்ணா என்ன பண்ற? போன் எடுத்துட்டு எங்களை கூப்பிடுற. ஓகேயா? சரி தம்பி, ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ல கவுன்சிலிங் மட்டும் பேசியிருக்கோம். நீங்க போய் கொஞ்சம் டாக்டரை பாருங்க. வேண்டாம். சும்மா பார்த்துட்டு வாங்க, இல்ல இல்ல பேசிக்கலாம். வேண்டாம் வேண்டாம். இல்ல மேடம், நார்மலா தான் இருக்கேன். எனக்கு சரி, நீங்க வேலைக்கு போறீங்களா? வேலைக்கு போயிடும். வேலைக்கு போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு பாப்பா கூட்டிட்டு போறீங்களா? கூட்டிட்டு ஆ? சரி, கிளம்புங்க கிளம்புங்க. இந்த பர்டிகுலர் குடும்பத்துக்கான சொல்யூஷனை தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணோம். ஆனால் குடிப்பழக்கத்திலேருந்து வெளியே வர்றது ஒரு பெரிய ப்ராசஸ். அது நிறைய பேரோட பங்களிப்பு தேவை. ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டருக்கு போனால் ஒரு மேஜிக்கெல்லாம் நடக்காது. அதுக்கு அந்த நபரோட ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலி, அப்புறம் வேலை செய்கிற இடத்துல இருக்கிறவங்களோட ஒத்துழைப்பு, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இது ஒரு பெரிய ப்ராசஸ். மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.